மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் தியரம் பார்க்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தியரம் 2, ஓகேவா? தியரம் 2ல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கன்வர்ஸ் ஆஃப் வேஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் அப்படின்றது தான் தியரம் 2. இதோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர் ஸ்ட்ரெயிட் லைன் டிவைட், ஓகேவா? இப்போ ஸ்ட்ரைட் லைன் டிவைட் எனி டூ சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள். என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம டிவைட் பண்ணுறோம், ஓகேவா? எனி டூ சைட் ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணுறோம், ஏதாச்சும் ரெண்டு சைடில் நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம். இந்த சேம் ரேஷியோவில் இந்த லைன் மஸ்ட் பி பேரலல் டு த தேர்ட் சைட். அந்த லைன் வந்து தேர்டு சைடுக்கு பேரலாக இருக்கணும் அப்படின்றது தான் இதோட ஸ்டேட்மெண்ட்டு, ஓகேவா? ஸ்ட்ரெயிட் லைன் வந்து டிவைட் பண்ணுறோம், ஏதாச்சும் ரெண்டு சைடில், அதுவும் கரெக்டான ரேஷியோவில் இருக்கும். அந்த இது வந்து அந்த லைன் வந்து எதுக்கு பேரலாக இருக்குமா, தேர்டு சைடுக்கு பேரலாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ப்ரூஃப், ஓகேவா? கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் வந்து ஏடி பை டிபியும் ஏஇ பை இசியும் ஈக்குவல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. பிஇயும் ஓகேவா, பிசியும் பேரலாக இருக்கணும் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ட்ரா பிஎஃப் பேரலல் டிஇன்ற சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ரீசன் ஃபஸ்ட்டு வந்து என்ன ஸ்டேட்மெண்ட்னா, ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து பிஎஃப்பும் டிஇயும் பேரலல்னு சொல்லுவாங்க. இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து தேல்ஸ் தியரம் படி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இந்த சைடு மட்டும் பார்க்குறோம், ஓகேவா? இந்த சைடு மட்டும் பார்க்குறோம். அப்போ என்ன எடுத்துக்கிறாங்க, ஏடி பை டிபி, ஓகேவா? இங்கே தான் எடுத்துக்கிறாங்க. ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு எஃப் மறைச்சிக்கோங்க, ஓகே? எஃப் வேணால் ஏஇசியா, அப்போ ஏஇ பை இசி அப்படின்றது இங்கே எடுத்துக்கிறாங்க. இதில் வந்து என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, இந்த சைடு வந்து இயை வந்து மெயின் பாயிண்ட்டாக வச்சு எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்டில் என்ன எடுத்துக்கிறாங்க, இதே தான் ஏடி பை டிபி ஈக்குவல் டு இங்கே இயை வச்சுக்கோங்க, இப்போ ஏஎஃப் பை எஃப்சி அப்படின்றது எடுத்துக்கிறாங்க. இங்கே தேல்ஸ் தியரம் எஃப், ஓகேவா? இதுதான் இந்த இது செகண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டையுமே நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த ஏடி பை டிபியும் இந்த ஏடி பை டிபியும் கேன்சல் ஆயிரும். இப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் ஆயிரும். அப்போ ஏஇ பை இசி ஈக்குவல் டு ஏஇ பை ஏஎஃப் பை எஃப்சியா. இப்போ என்ன பண்ணுறோம், ரெண்டு சைடுமே 1 ஆட் பண்ணுறோம், ஆடிங் 1 ஆன் போத் சைடு. அப்போது இந்த 1 ஆட் பண்ணும்போது இதை வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ஏஇ ப்ளஸ் இசி பை இசி ஈக்குவல் டு ஏஎஃப் பை எஃப்சி ப்ளஸ் எஃப்சி பை எஃப்சி. நம்ம வந்து எல்சிஎம் மாதிரி எடுக்கிறோம். இப்போ என்னென்னா, ஏஇ ப்ளஸ் இசியும் ஏஎஃப் ப்ளஸ் எஃப்சி. இப்போ நம்ம இந்த டயக்ராமில் பார்க்கலாம், ஏஇ ப்ளஸ் இசி, ஓகேவா? இப்போ பாருங்கள், ஏஇயும் ப்ளஸ் இசி, அப்போ இது மொத்தமாக சேர்ந்தது ஏசி, ஓகேவா? அதனால் இங்கே ஏசின்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இங்கே ஏசின்னு எடுத்துட்டோமா. இப்போ ஏஎஃப் ப்ளஸ் எஃப்சி, இப்போ இங்கே ஏஎஃப் ப்ளஸ் எஃப்சியும் ஏசி தான், அதனால் இங்கேயும் அவங்க ஏசின்னு எடுத்துக்கிறாங்க. ரெண்டு சைடு ஏசி வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க. கேன்சல் பண்ணோம், அப்போ இசியும் எஃப்சியும் ஈக்குவல் ஆயிரும். இந்த எஃப் வந்து எதுக்கு லைஸ் பிட்வீன்னா, ஈக்கும் சிக்கும் லைஸ் பிட்வீனாக இருக்குது. எஃப் வந்து ஈக்கும் சிக்கும் இடையில இருக்கிறனால இப்போ என்ன சொல்கிறாங்க, எஃப் ஈக்குவல் டு சி. அதனால் டிஇ வந்து என்ன சொல்கிறாங்க, பிசிக்கு பேரலல் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுதான் வந்து தேர்ட் தியரமாக. செகண்ட் தியரம். நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த்து தியரம் பார்க்க போகிறோம். ஃபிஃப்த்து தியரம் வந்து பித்தாகரஸ் தியரமாக, சரியா? பித்தாகரஸ் தியரம் இம்பார்ட்டன்ட் தியரம், கண்டிப்பாக வந்து கேட்பாங்க, ஈஸியான தியரம் கூட. ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இன் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் த ஸ்கொயர் ஆன் த ஹைப்போட்டெனியஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆன் த அதர் டூ சைட்ஸ். ஹைப்போட்டெனியஸ்னால் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க, அதோட ஸ்கொயர் பண்ணுறோம், ஓகேவா? அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, சம் ஆஃப் த ஸ்கொயர் இருந்தால் அதர் டூ சைட்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஸ்டேட்மெண்ட், ஓகேவா? இப்போ வந்து ப்ரூஃப் பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கிவன் வந்து ஏபிசி ட்ரையாங்கிள் ஏ வந்து 90 டிகிரி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ப்ரூவ் பண்ணுறோம், ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் தான் இந்த ப்ரூவ் பண்ணோம். கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஏடி வந்து பெர்பெண்டிகுலர் டு பிசி அப்படின்றத சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் போகலாம். ஸ்டேட்மெண்ட்டில் ட்ரையாங்கிள் ஏபிசியும் ஏபிடியும் எடுத்துக்காங்க. ஃபுல் ட்ரையாங்கிளும் இந்த சைட் பார்க்காம இந்த சைட் மட்டும் இருக்கிறாங்க, ஏபிடி, ஓகேவா? இப்போ இதில் வந்து எது காமன்னா, பி வந்து காமன், ஓகேவா? அப்போ பிஏசியும் பிடிஏயும் 90 டிகிரி அப்படின்றத சொல்கிறாங்க. பிஏசி, ஓகேவா? பிஏசி ஏல தான் ஆங்கிள் இருக்குது, அதனால பிஏசின்னு இருக்கும். அதே மாதிரி பிடிஏ, ஓகேவா? டியில் தான் ஆங்கிள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏபிசி வந்து சிமிலாரிட்டி டு ஏபிடி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ ஏபிசி ஏபிடி இந்த சைடு மட்டும் தான் இருக்கும். அப்போ இதை வந்து ஏபி பை பிடி ஈக்குவல் டு, ஓகேவா? ஏபிசி தானே, ஏபிசியில் இந்த சைடு வந்து ஏபிடி மட்டும் எடுத்துக்கலாம். அதனால் ஏபி பை பிடி ஈக்குவல் டு பிசி பை ஏபி, ஓகேவா?
பிசி பை ஏபி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே என்ன பண்ணுறோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிடி இன்ட்டு பிசி. இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, இந்த சைடு எடுக்காமல் இந்த சைடு ஃபுல் ட்ரையாங்கிளும் இந்த சைடு மட்டும் எடுக்கிறோம். அப்போ ஏபிசி ஏடிசியையும் எடுக்கிறாங்க. ஓகேவா, இதில் வந்து சி வந்து காமன்னால் எப்படி எடுத்துக்கிறாங்க, பிஏசி ஈக்குவல் டு சிடிஏ. ஓகேவா, இல்லை ஏடிசி. ஓகேவா, ஏன்னா டியில் தானே ஆங்கிள் இருக்குது, அப்போ அதை 90 டிகிரி அப்படின்றத சொல்கிறாங்க. இதை வந்து சிமிலரிட்டியா அப்படின்றத கொண்டு வராங்க. அப்போ ஏபிசி பார்க்கும்போது பிசி பை, ஓகேவா, பிசி பை ஏபி, ஓகே, பிசி பை ஏசி ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு ஏசி பை டிசி. ஓகேவா, பிசி பை ஏசி. ஏன்னா இங்கே வந்து இந்த சைடு மட்டும் எடுத்தனால இங்கே ஏபி நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேவா, இங்கே வந்து நம்ம ஏபின்னு எடுத்துக்கிட்டோமா. இப்போ இந்த சைடில் இந்த ரைட் சைடு நம்ம எடுக்கிறனால இங்கே என்ன எடுத்துக்கிறாங்க, பிசி பை ஏசின்னு எடுத்துக்கிறாங்க. இந்த சைடு வந்து ஏசி பை டிசி அப்படின்றத எடுக்கிறாங்க. ஓகேவா, ஏசி பை டிசி. இப்போ இதை என்ன பண்ணுறோம், இதையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி இன்டூ டிசி. இது ரெண்டுமே நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ரெண்டு ஈக்குவேஷனும் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ரெண்டுமே ஆட் பண்ணால் பிசி இன்டூ பிடி ப்ளஸ் பிசி இன்டூ டிசி. இது ரெண்டில் எது காமன், பிசி. அப்போ பிசியை வெளியே எடுத்துக்கோங்க, பிடி ப்ளஸ் டிசியா. இந்த பிடி ப்ளஸ் டிசி வந்து பிசின்றதை சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த இதில் பிடியும் டிசியும் சேர்ந்தது தான் பிசியா. அப்போ பிசி இன்டூ பிசி வந்து பிசி ஸ்கொயர். இப்போ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் என்ஸ் ப்ரூவ்டு. இது வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. இதுதான் வந்து தியரம் 5. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.